மெசேஜ்லேயே பேசிக்கிறாங்க. லைவ்ல வந்து முந்தா நேத்தோ என்னமோ வந்தாங்க. அதுக்கப்புறம் வரல. நேத்தி நீங்கள் வந்தீங்கல்ல, நேத்தில முந்தா நேத்து வந்தீங்கல்ல, அதுக்கு நாள் வந்தாங்க. மானகிருஷ்ணன் சரி தங்கம். கடல் முருகானந்தம் வாங்கப்பா, வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கப்பா? பொங்கல்லாம் நல்லா போச்சா? மானு விடு மானு, பேசாமலாம் இருக்கக்கூடாது செல்லக்குட்டி. மானுக்குட்டி இல்லை, தங்க குட்டி இல்லை, நல்ல குட்டி இல்லை. மானுக்குட்டி எப்போதும் நல்ல பிள்ளை. ஓகே, ஆன்ட்டிக்கிட்ட எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. கமெண்ட்டு படிக்க மாட்டாங்க போலையே. ஓகே பாய். அது என்ன ஆச்சு மேகநாதன்? நான் தான் உன்கிட்ட தான் கமெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேனே மேகா. உனக்கு தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். மெகாவுக்கு தான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து மெசேஜில் தான் பேசுகிறாங்கன்னு சொன்னேன் மேகா. மானுவிஸ் ஜெட்டி. இல்லை இல்லை மேகா, காதில் உனக்கு விழுகலையா? நீ சரியாக என்னை கவனிக்கலையான்னு தெரில. இல்லை ஆண்டனி, ராத்திரி லைவ் கிடையாது. 2 நாளைக்கு ஒருக்க தான் போட முடியும். மெகா சொல்லு மெகா. சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? என் பொண்ணு தான் சொன்னேன், மெசேஜில் தான் பேசுகிறான்னு சொன்னேன், நீ கவனிக்கல. மானு நீ மூடிக்கிட்டு இருந்தால் போதும். மேகநாதன், நீங்கள் ஒழுங்காக லைவ் போடுங்க. நான் வரதுக்குள்ளே லைவ் க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? இல்லை சில நாள் லைவில் போட மாட்டேங்கிறீங்க. ஆமாம் மேகா, என்னன்னா லேட் நைட்டு வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க தங்கம். சீக்கிரமாக முடி அப்படின்னு 10:30க்கெல்லாம் முடிச்சிடுறேன். அதனால தான் நீங்கள் 11 மணிக்கு வருவீங்க போல இருக்குது. அதுதான் இன்னுமே வந்து 8 to 10க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு. 8 மணிக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதனால டெய்லி கரெக்டாக அந்த டைம் போட்டோம்னா எல்லோரும் வந்தால் பரவாயில்ல. என்ன செய்யலாம்? சில நாள் லைவ் போட மாட்டேங்கிறேன்னா என்னென்னா ரெஸ்ட்டு, ஏதாவது டயர்டாக இருந்தால் போட மாட்டேன். ஏன்னா டிரைவிங் இந்த ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு டிரைவிங் சுத்தமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நைட்டு போட முடியல. அப்படியே இருந்தாலும் ஒரு நாள் நைட் போடலைனாலும் மறுநாள் போட்டுருவேப்பா. நீ வாயை மூடு முதல்ல மனு. வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தீனாலே நல்லது நடக்கும். சரி மெகா, ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10க்குள்ளே முடிச்சிடலாம். இல்லை 10:30 மணி வரல கூட ஓகே. 10:30 மணியோடு முடிச்சிடலாம். 9 மணிலேருந்து 10:30 மணி வரல முடிக்கலாம். ஆமாம் ஆண்டனி, அதை செய்யலாம். 10:30 மணிக்கு மேலேனா 11 மணி 11:30 ஆயிடுச்சுன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுது. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது சிரமமாக இருக்குது. அது எல்லோரும் தூக்கம் கெட்டு போயிடுது. ஓகே ஓகே. உனக்கு எத்தனை மணிக்கு மெகா எப்போதும் லைவ் நைட்டு எப்படி வேலை முடியும்? எத்தனை மணிக்கு முடியும்? மெகாவுக்கு எத்தனை மணிக்கு முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயத்தை இது பண்ணிக்கலாம். 9 to 10:30 அதுக்குள்ளே வந்துடுவியா? இல்லை ஆண்டனி, போட்டால் நம்ம வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டால் தான் யூஸ்ஃபுல்லாக. 1/2 மணி நேரம் போட்டால் வேஸ்ட்டு. தமிழ் க்ளோஸ் பண்ணவா? ஏன் தமிழ், உங்களுக்கு என்னாச்சுப்பா? நல்லது தானே பேசிகிட்டு இருக்கோம். ஏன் தமிழ் சீக்கிரமாக லைவை க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க? ஏற்கனவே நான் லைவே போடுறதில்ல, இன்றைக்கி தான் அதிசயமாக போட்டுட்ருக்கேன். கோபால் மாமாவா? இப்போ தான் வேலைக்கு போயிருக்காங்க மானு, வந்தோன்னே சொல்கிறேன். அதாவது கரெக்டாக 1.5 மணி நேரமாவது லைவ் போடணும் ஆண்டனி. அதுதான் ப்ரொசீஜர். அதுதான் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரமாவது லைவ் போடணும். சும்மா அரை மணி நேரம் மட்டும் போட்டு யூஸே கிடையாது. ஆமாம் சரி ஓகே. எல்லோரும் 8:30 மணிலேருந்து அவர் சொன்ன மாதிரி 9லேருந்து 10:30 மணி 1.5 மணி நேரம் கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போய் மேக்கப் போடா. ஏன் நான் ஏன் மேக்கப் போடுறேன்? எனக்கு மேக்கப்பே வேண்டாமே. என்னது ஆவியா? எல்லாம் போகுது. ஆமாம், ஆவி பேசுனா ஆவி போக தானே செய்யும். அப்படியா? பரவாயில்ல மானு, பரவாயில்ல மானு. இப்போ என்ன, இப்போ நீ என்னை யாராவது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்களா மானு? நான் எப்படி இருந்தால் என்ன, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஓகேவா? நம்மளாக இருந்தால் போதும். மேக்கப்லாம் வேண்டாம். மேக்கப் இல்லாமல் இருக்கிறது தான் இயற்கையாக இருக்கிறது தான் அழகு. புரிஞ்சுக்கோ. இயற்கையான அழகு இருந்தால் போதும், செயற்கை அழகு தேவையில்லை.